10 இந்த கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருக்கிறார். எல்லார் கையிலும் தீவெட்டி இருக்குது, எல்லார் கையிலும் தீவெட்டி இருக்கிறது. இவர் எல்லாரும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு காத்திருக்கிறார்கள். மணவாளன் எப்படிப்பட்டவரோ, மணவாளன் எப்படி இருப்பாரோ என்ற ஆசையிலே இவர்கள் கைகளிலே தீவெட்டிகளை வைத்து கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார். இந்த தீவெட்டி என்ற பொழுது நம்ம சொல்லுவோம் பந்தம், அதை ஒரு துணியில், ஒரு குச்சியில் துணியை சுற்றி எண்ணெய் அதை வார்த்து அதுதான் தீவெட்டி என்று சொல்வார். இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த 10 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். இதில் யாரும் ஆண்டவரை அறியாதவர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆனால் அதில் ரெண்டு குரூப்பாக சொல்லப்பட 5 பேராக சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லா கன்னிகள். ஆனால் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கூட ஆண்டவர் பார்த்து வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இந்த பத்திரிகைகளில் சில பத்திரிகையில் வரும் பொழுது 10 வித்தியாசங்களை கண்டுபிடி அப்படின்னு ஒரு 2 படம் போட்டிருக்கோம். ஒன்று ஒரிஜினல், ஒன்று டூப்ளிகேட், அப்படி தானே? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் வித்தியாசமே இருக்காது. வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப கூர்ந்து கவனித்தால் ஒழிய அதில் வித்தியாசங்களை காண முடியாது. அந்த படத்தில் பாட்டி வடை சுடுற மாதிரி வடை சட்டியில் கரண்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன பூனை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி மரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் பூ இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே படம் எங்கே இருக்கும்? பக்கத்தில் இருக்கும். இதில் வித்தியாசம் இருக்கிறது. 10 வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப கூர்ந்து கவனித்து ஒன்றா எழுத சொன்னால் கண்டிப்பாக 10 வித்தியாசங்களை அதை பார்க்க முடியும். பாட்டி வடை சுடுற அந்த கரண்டியில் ஒன்றில் வடை இருக்கும், ஒன்றில் என்ன இருக்காது? வடை இருக்காது. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பூனை ஒரு காது இருக்கும், இன்னொரு படத்தில் ஒரு காது இருக்காது. பின்னாடி அந்த மரத்தில் ஒரு படத்தில் பூ இருக்கும், இன்னொரு மரத்தில் பூ இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று இருக்கும், இந்த படத்தில் கிண்ணம் இருக்கும், அந்த படத்தில் கிண்ணம் இருக்காது. அப்படி 10 வித்தியாசங்களை அந்த படத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் சபைகளிலும் 2 கூட்டம் இருக்கிறது. 2 கூட்டம். ஒன்று இங்கே சொல்லப்பட்ட மணவாட்டியை போல மணவாளனை சந்திப்பதற்கு ஆசையோடு உட்கார்ந்திருக்கிற இந்த கன்னிகைகளை போல சபைகளிலும் அப்படி 2 விதமான கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். வித்தியாசத்தை பார்க்க முடியாது. நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இங்கே இந்த படத்தில் இந்த ஓமையில் சொல்லப்பட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருவர் எண்ணெயோடு ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க, இன்னொருவர் ஆயத்தம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. இதுதான் பெரிய வித்தியாசம். அப்போ இந்த வித்தியாசமானது அவர்களை ஆண்டவர் அதை ஐடென்டிஃபை பண்ணி யார் இவர்கள் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்பதை இந்த ஓமையின் மூலமாய் நம்ம கண்டுபிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இந்த ஓமையை நாம் படிக்கும் பொழுது இந்த ஓமையானது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் வருகைக்கு பிற்பாடு அவருடைய நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதையும் இந்த ஓமை நமக்கு எச்சரிக்கிறது. இந்த ஓமையை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 10 கன்னிகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன என்று சொன்னால், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்கள் மணவாளனை சந்தித்தார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் மணவாளனை சந்திக்க முடியாமல் தவற விட்டு விட்டார்கள். திருச்சபை என்று எடுத்துக்கொண்டால் திருச்சபையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். யூதர்கள் திருமண நாட்களில் திருமணம் இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த திருமணங்கள் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது மணவாளன் மணவாட்டியை
பார்க்க வேண்டும் என்று வருகிறார் என்று சொன்னால் மணவாட்டி ஆயத்தமாக இருப்பார். அப்ப அந்த மணவாளனை அழைப்பதற்கு இந்த மணவாட்டியினுடைய தோழிகள் போய் மணவாளனை அழைத்து கொண்டு வருவார்கள். அதுதான் அங்க யூதர்களுடைய முறைமை. சில சமயங்களிலே மணவாளன் இரவு நேரங்களில் வருவார். இரவு நேரங்களில் வரும் பொழுது இந்த மணவாட்டியினுடைய தோழிமார் என்ன பண்ணுவாங்கன்னா, கைவிலை தீவெட்டிகளை கொண்டு போய், வெளிச்சத்துக்காக தீவெட்டிகளை கொண்டு போய் மணவாளனை அழைத்து கொண்டு மணவாட்டியினுடைய வீட்டுக்கு வருவார். அந்த மணப்பெண்ணை அந்த மணவாளன் பார்க்கும் பொழுது, நீங்கள் பாருங்க, ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணை பார்க்க வரணும் அப்படின்னா, அவன் கருப்பாக இருக்கிறானோ அல்லது பல்லு எடுப்பாக இருக்குதோ அல்லது கண்ணு நத்த கண்ணாக இருக்குதோ, எப்படி இருந்தாலும் பெண் தன்னை அலங்கரிக்க விரும்புகிறாள். மணவாளன் வரும்பொழுது மணவாளனுடைய கண்ணுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னை மணவாளனுக்கு முன்பதாக நிற்க விரும்புகிறார். அதுதான் நம்ம இயற்கையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், மணவாளன் மணவாட்டியை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பெற்றோர் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு அலங்காரம் செய்து மணவாளனுக்கு முன்பதாக கூட வந்ததான தாய் தகப்பன் பார்க்கும் பொழுது இந்த பெண் லட்சணமாய் இருக்கிறாள், அழகாய் இருக்கிறாள், என் மகனுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று அவர்கள் விரும்பத்தக்க அளவில் அந்த பெண் அலங்கரிக்கப்படுகிறாள். அதை போலதான் திருச்சபையானது எதில் அலங்கரிக்கப்படணும் அப்படின்னா, பரிசுத்தத்தில் அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்ம நல்ல ட்ரெஸ் போடுவதனாலோ அல்லது நிறைய நகையை அள்ளி நாம் போட்டுக்கொண்டு வருவதனாலோ அல்லது நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முகத்தை ரொம்ப பொலிவுடன் வைத்திருப்பதினாலோ அது அழகு கிடையாது. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தின் அழகு, தேவன் விரும்புகிற விருப்பம், அந்த விருப்பம் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாமல் இருக்குமானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஆண்டவர் விரும்புகிற அந்த அழகை திருச்சபை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, திருச்சபையில் 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று கர்த்தரை தேடுகிற கூட்டம், இன்னொன்று கர்த்தரை தேடாத கூட்டம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தேவனுக்கு மகிமை செலுத்தாத ஒரு கூட்டம். அப்போ திருச்சபையிலே இவ்விதமான மக்கள் இருக்கிறார். புத்தியுள்ளவர்கள் இருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல வாழ்கிற உண்டு, புத்தி இல்லாமல் வாழ்கிற கன்னிகைகளைப் போல இருக்கிறவர்கள் உண்டு. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளிலே அந்த எண்ணெய், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு திருச்சபையிலேயும் அதை பார்க்க முடியும். ஏதோ வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், வந்து உட்காந்து இப்போ நம்ம 2வது ஆராதனையில் கொஞ்சம் கூட்டம் கம்மி, பின்னாடி ஆராதனையில் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறேன், இங்கே நிறைய சேர்ஸ் முன்னாடி காலியாக இருக்குது, பின்னாடி இருக்கிற வாங்க அப்படின்னா என்ன பண்ணல, காது செவி சாய்க்கிறது இல்லை. ஏன் அவங்க பின்னாடி உட்காரதுக்கு முன்னாடி ஏன் வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இடம் இல்லைன்னா பரவாயில்ல, பின்னாடி உட்காரதுனால அங்கே ஆண்டவர் பேச முடியாது என்பது அல்ல. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருவர் செல்ஃபோனை வைத்து செல்ஃபோனை ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால், ஏதோ மெசேஜ் பார்த்துருக்கார், பக்கத்தில் இருக்க திரும்பி அவரை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அல்லது பின்னாடி குழந்தை வைத்து அந்த குழந்தையை சிரித்து கொண்டு இருக்கிறனா அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்க, வசனம் என்ன பண்ணதில்லை, உள்ள போகிறது இல்லை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவதுக்கு தான் நீங்கள் பாருங்கள், என்ன தான் சொன்னாலும், அதாவது படிக்கிற காலத்தில் தான் மாப்பிள்ளை பெஞ்சு அப்படின்னா, சபையிலையும் என்ன பெஞ்சு தான், பின்னாடி உட்காந்து மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்து காலாட்டிட்டு போகக்கூடிய கூட்டம் இருக்க தான் செய்கிறது. நான் நிறைய கூட்டங்களை பார்த்துருக்கிறேன். இந்த சிஐக்கெல்லாம் போனால் 7000 பேர் 8000 பேர் வருவாங்க. 7000 பேர் 8000 பேர் ஒரு பெருங்கூட்டம் எங்கே இருக்குன்னா, முன்னாடி நல்ல ஆவியில் நிறைந்து வசனத்தை கேட்டு நல்ல கையை தட்டி பாட்டு பாடி 3 நாள் கேம்ப்னா 3 நாள் கேம்பில் உட்காந்து 3வது நாள் விடுதலையோடு வருவாங்க, இறுதித்து சந்தோஷத்தோடு வருவாங்க. இன்னொரு கூட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்துருக்குறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்படி போனானோ அப்படி திரும்பி என்ன பண்ணுவான், வருவான். இவன் உட்காந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சேரை போட்டு, முன்னாடி ஒரு சேரை போட்டு அந்த சேருக்கு மேலே காலத்துக்கு உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கின்னு செல்ஃபோனை என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை அங்கே நடக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தையோ அல்லது ஆராதனையோ கவனிக்காதபடிக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இவனை
அப்படியே டைவெர்ட் பண்ணி அவன் பேச்சு கொடுத்து அவன் டைவெர்ட் பண்ணிட்டு இருப்பான். வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட வாலிபரில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் முன்னேறினதாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் வளர்ச்சி அடைந்ததாகவோ இல்லை. ஏதோ பெற்றோர் அனுப்புனாங்க அல்லது சர்ச்சிலேருந்து பாஸ்டர் அனுப்புனாரு, கூட்டத்துக்கு வந்தோம், போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துடுவான். வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் பார்க்கவே முடியாது. திருச்சபைகளிலும் அப்படிதான். திருச்சபைகள் அப்படிப்பட்ட 2 கூட்டம் இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியது, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழுகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோமா? முதல் ஆராதனை முடிந்த உடனே இந்த பிரசங்கத்தை கேட்ட கூட ஒரு பெண் கண்ணில் மலையாக தண்ணி வந்து அழுதுட்டு போனான். பாஸ்டர், இவ்வளோ நல்ல பிரசங்கத்தை கேட்டோம். அந்த பெண்ணு வெளியில் நம்ம சபை பெண்ணு தான், வெளியிலேருந்து கடினப்பட்டு அப்பா குடும்பத்தை பார்க்கும்படி வந்தா. இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டோம், எங்கள் அப்பா இன்னும் மனம் திரும்பவே இல்லை, இன்னும் ஒரு பாவ பழக்கத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகவே இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே கண்ணில் மாலையாக தண்ணி வடிகிறது, அழுகிறாள். என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு புரிய மாட்டேனுது. காரணம் என்ன தெரியுமா? நான் பார்க்குற அப்படி வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், நான் சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் அவர் கீழ்ப்படுகிறது இல்லை. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. பல முறை சொல்லிவிட்டேன், உன் பாவத்தின் விடுதலை ஆக வேண்டுமானால் நீ உபவாச ஜபத்துக்கு வா. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க? உபவாச ஜபத்துக்கு வாங்க. நைட் ப்ரேயர் வராமல் என்ன பண்ணுறீங்க? சும்மா வந்துட்டு போங்க, தியாகம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை தேடுங்க, வசனத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபம் நடக்குது, ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்க. அப்படின்னா இதெல்லாம் சிவியில் என்ன பண்ணுறதில்ல, ஏறுவதே கிடையாது. அப்போ பாருங்க, பக்தியாய் நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, பக்தி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் ஒன்று போல தான் வருகிறது. எங்கே போகிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம். கையில் என்ன இருக்கிறது? பைபிள் இருக்கிறது, வாயில பாட்டு இருக்கிறது, ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ திருச்சபை என்று எடுத்துக்கொண்டால் 2 விதமான கூட்டம் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் புத்தி உள்ள கன்னிகளாக இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறோமா? திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது மணவாட்டி சபை. சபை பார்த்து என்ன சொல்றாரு? மணவாட்டி சபை. மணவாளனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது மணவாட்டி சபை பரம எருசலேமே அப்படின்னு தான் எழுதியிருக்கிறது, மணவாட்டி சபை. அப்போ ஆண்டவர் பார்க்கும் பொழுது ரூபவதியே, பிரியமே பிரியமே ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் திருச்சபை மாறி இருக்கிறதா? திருச்சபைக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றம் இருக்கிறதா? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, நடக்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் தெரியறது கிடையாது, வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அதை நீங்கள் நன்றாய் கூர்ந்து கவனித்தால் ஒழிய பாருங்க, அவங்க வாழ்க்கையில் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், எதையுமே அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்காது. எந்த வார்த்தையும் கேட்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கும். இங்கே பிரசங்கிக்கிற வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே போகாது, அவங்க கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்க தீவெட்டியில் எண்ணெய் கிடையாதுன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யவில்லை, ஆண்டவர் ஆளுகை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை, அல்லது அவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை அறியவில்லை, அறிய வேண்டிய விதத்தில் அவர்கள் அறியவில்லை. பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் திருச்சபையில் இருக்கிறாங்க, ஆனால் வித்தியாசம் தெரியாது. ஆமாவா? இல்லை, பரிசுத்தாவியை எத்தனை வருஷங்கள் ஆகியும் அதில் நாட்டம் இல்லாமல், அதில் விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மாற்றத்தை பார்க்க முடியாது. என்னைக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னா, இந்த ஓமையின் அடிப்படையில், இந்த ஓமை எழுதப்பட்டதற்கான நோக்கம் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு திருச்சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓமை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான உணர்வோ அல்லது அவரை குறித்த அறிவோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் வித்தியாசம் பார்க்கவே முடியாது. எப்போ வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, மணவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும், அந்த வித்தியாசத்தை நாம் காண்பிக்க முடியும்.
அப்போ ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். படிக்கிற பையனுக்கும் படிக்காத பையனுக்கும் வித்தியாசம் இருக்குது, அப்படி தானே? படிக்கிற பையன், நான் படிக்கிற காலத்தில் சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் ஊரை சுற்றிட்டு தான் இருப்பான். எக்ஸாம் நாளைக்குன்னா என்றைக்கும் என்ன பண்ணுவான், ஊரை சுற்றிக்கிட்டு தான் இருப்பான், புக் எடுத்து படிக்க மாட்டான். அப்போ என் நண்பன்கிட்ட நான் கேட்டேன், இவெல்லாம் பாஸ் பண்ணணும், பரீட்சையில் பாஸ் பண்ணி முன்னேறணுன்ற எண்ணமே இருக்காதா அப்படின்னு கேட்டப்போ என் நண்பன் சொன்னான், பாஸ் பண்ணணும்னு எண்ணம் இருக்குது, ஆனால் படிக்காமலே என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். படிக்கவும் கூடாது, உழைக்கக்கூடாது, என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். அவன் பாஸ் பண்ணுவானா அப்படின்னா அவன் தோல்வியை சந்திப்பான். ஒரு காலம், எப்போ காலம் வரும்னா ரிசல்ட் வரணும். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சட்டுன்னு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுது, ஆன்லைனில் அப்படி தட்டி விட்ட அடுத்த நிமிஷம் நம்ம ரிசல்ட் என்ன பண்ணிடுறோம், பார்த்துடுறோம். நான் 10th +2 படிக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருதா, பேப்பரை போய் வாங்கிட்டு வா, தேடு நம்பர் இருக்குதா, தேடி பார்த்து ஓ என் நம்பர் இருக்குது, அல்ல அப்போ ரட்சிக்கப்படலை. ஒரே சந்தோஷம், என் பேப்பரில் என்ன வந்துடுச்சு, நம்பர் வந்துடுச்சு. அப்படியே கண்ணும் கருத்துமா அது. அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் ஒரு 10 பக்கத்துக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிருக்கும், நம்பரு இருக்கும். அப்படியே சீரியல் வரிசையில் அப்படியே தேடி பார்த்தா நெஞ்செல்லாம் படக்குன்னு அடிக்கும், நம்ம நம்பர் இருக்குமா. அந்த நம்பரை பார்த்த உடனே பெரிய சந்தோஷம், பரவாயில்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம். சிலருக்கு பாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்காமலே என்ன பண்ணிடணும். அவன் எங்கே உட்காந்துருப்பான்னா மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, வாத்தியார் பாடம் நடத்திருப்பார், வாத்தியாரை பற்றி கமெண்ட்ஸ் அடிச்சுன்னு இருப்பான். வாத்தியாருடைய முடியை கிண்டல் பண்ணுவான், அவருடைய சட்டையை கிண்டல் பண்ணுவான், அவர் பேசுகிற பேச்சை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் வித்தியாசமே தெரியாது, யூனிஃபார்ம் ஒரே யூனிஃபார்ம் தான், இல்லை வெள்ளைச்சட்டை காக்கி ஃபேண்ட். எதையா வித்தியாசம் தெரியுதா, வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசமே தெரியல. ஆனால் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் அவனுக்கு வித்தியாசம் தெரியும், படிக்கிற பையன் படிக்காத பையன். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஓமை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா சும்மா இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்குது, வித்தியாசப்படுத்தி இருக்கிறோமா, கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆலயத்துக்கு வந்து இந்த பிரசங்கத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்பட்டு இருக்குதா. நான் சொன்ன பற்றி 2 படத்தை கம்பேர் பண்ண சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியும், வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் இருக்கும், பின்னாடி அந்த மரத்தில் ஒரு சின்ன பூ காணாமல் போயிருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்கும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வித்தியாசத்தை காண்பிக்க போகிறோம் என்பதை தான் இந்த ஓமையின் மூலமாய் ஆண்டவர் 2 விதமான கன்னிகைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நாம் தேவனுக்கு நாம் வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்னன்னா பணம் முக்கியம். இயேசு விட என்னதான் முக்கியம், பணம் தான் முக்கியம். பணம் தாங்க முக்கியம். சர்ச்செல்லாம் அப்புறம்தான், ஆண்டவர்லாம் அப்புறம்தான். நானும் பிரிச்சும் போன வாரத்தில் ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு, அவர் பின்னாடி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இந்த சகோதரர் போகிறார் பாருங்க, எப்படி இருக்கிறார் பாருங்க, அழுக்கு சட்டை, அவர் கைலி அழுக்கு இல்லை, கைலி. அவரிடத்துல நான் பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆனால் இவர் நம்மை நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னா என்ன நக்கல் அடிக்க ஆரம்பிச்சார், அதனால் விட்டுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா அவர் கேட்பார், நான் வேலைக்கு போனால் இன்றைக்கி சம்பளம், நீங்கள் சம்பளம் தருவீங்களா அப்படின்னு கேட்பார். ஐயா, நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அது இயேசு விட அவருக்கு பணம் தான், வேலை தான் முக்கியம். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறினாரா, அல்லது வாழ்க்கையில் உயர்ந்தாரா, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சா, இல்லை பொருளாதாரத்தில் ஏதாவது செழிப்படைந்தாரா, இல்லவே இல்லை. அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு தவிர வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இயேசு விட சிலருக்கு பணம் முக்கியமாயிடுச்சு, இயேசுவை விட வேலை அதிகமாக முக்கியமாயிடுது, இயேசுவை விட மனிதர்கள் முக்கியமாயிட்டாங்க. அந்த மனிதர்கள் வேணும், அவங்களாம் எங்களுக்கு வேணும்.
அதனால் ஆலயத்தை விட மனிதர்கள் முக்கியம். இயேசு விட அப்படிப்பட்டவர்கள் அவர் வாழ்க்கை, அதுதான் வித்தியாசம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வித்தியாசம். இல்லைங்க இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு தான் போய் ஆகணும், இல்லைங்க பணம். நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு நாளைக்கு அந்த வேலை செய்துக்கிற காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை வேலை போனால் அன்றைக்கி எனக்கு 1000 ரூபாய். அந்த காலத்தில் ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய். நான் உதறிவிட்டு இருக்கிறேன். ஆலய ஆராதனைக்காக அந்த 1000 ரூபாய் துச்சமாக எண்ணி இருக்கிறேன். எனக்கு 1000 ரூபாய் முக்கியம் கிடையாது. என்னப்பா என் கூட வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருமே இருக்க முடியாது. ஆமாங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம்தான். எனக்கு பலன் எங்கே இருக்குதுன்னா பணத்தில் கிடையாது, இயேசு இடத்துல தான் பலன் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இயேசு விட இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் முக்கியமாகி விட்டது. இயேசு விட மனிதர்கள் முக்கியமாயிட்டாங்க. இயேசு விட வேலை முக்கியமாயிற்று. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இயேசுவை இழந்துடக்கூடாது. அப்படி தானே? இயேசு என்ன பண்ணிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. இப்போ யோசித்து பாருங்களேன், இயேசு நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் எதையாவது சாதிக்க முடியுமானா இல்லை, ஜீரோ தான். இல்லை, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. இயேசு இல்லாமல் நாம் நிலைத்திருக்க முடியாது. இயேசுவை இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இயேசுவை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர்றான். இயேசுவை இல்லாமல் ஒருத்தரும் ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு வருவது ஒரு கடினமான ஒரு காரியம். அதனால தான் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு பக்தன் பாடி வச்சிருக்கிறார் இல்லை, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், புறான அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன், சம்பூரணமாக சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன், பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும் வேறே வேண்டாம் எங்கள் அன்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், எருசலேம் குமரிகள் எந்தனை வணைந்துராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார், எருசலேம் குமரிகள் எந்தனை வணைந்துராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார், பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எங்கள் அன்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், லோக சுக மேன்மை எல்லாம் எத்தனை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், லோக சுக மேன்மை எல்லாம் எத்தனை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எங்கள் நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இயேசு விட்டவர்கள் உண்டு. இந்த மாணிக்கமாகிய இயேசுவை அவர்கள் விட்டு உலகத்துக்கு பின்னே போனவர்கள் உண்டு. இவர்கள் இயேசுவுக்கு உண்மை இல்லாதவர்கள். எல்லாத்திலுமே டூப்ளிகேட்டுங்க. ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அதுல ஒரு டூப்ளிகேட் இருக்குது. ஒரு நல்ல தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கதான் செய்கிறார். ஒரு நல்ல விசுவாசி இருந்தால் கள்ள விசுவாசி இருக்கதான் செய்கிறார். எல்லாத்திலுமே டூப்ளிகேட், வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. பாருங்க, ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது இவன் கெட்டவன் என்று நெத்தியில் என்ன பண்ணல,
எழுதி போடலை. அவருடைய கனிகளினால் அது அறியப்படும். காலம் நிறைவேறும். காலம் நிறைவேறும் பொழுது அது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். மணவாளனாகி கிறிஸ்து வரும் பொழுது நியாயத்தீர்ப்பு நாளிலே அது வெளிப்படும், இவர்கள் யார் என்பதை. அதனாலதான் அவரவருடைய கிரியைக்கு தக்கதாக பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக. அப்ப நம்ம கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த 10 கன்னிகைகளிலே எண்ணெயோடு இருக்கிற தீவெட்டியை வைத்திருக்கிறதான கன்னிகைகளா அல்லது புத்தி இல்லாத எண்ணெய் இல்லாத கன்னிகைகளா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா அங்க ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கலைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டரிக்கப்படும். ஒரு வயல்வெளியிலே நெற்கதிர் இருக்கிறது என்று சொன்னால் நெற்கதிர் பசுமையாய் வளருகிறது போல கூட கலையும் வளருகிறது. வித்தியாசத்தை பார்க்க முடியாது. எப்பொழுது அது வித்தியாசம் உண்டாகும் என்று சொன்னால் அதிலிருந்து வருகிறதான கதிர்களை வைத்துதான் இது கனி உள்ள கதிர் அல்லது கனி உள்ள செடி, இது கலை. இந்த கதிரோடு இந்த கலையும் வளர்ந்திருக்கிறது என்பதை எப்போ கண்டுபிடிக்கும் அப்படின்னா அது வளர்ச்சி முதிர்ச்சி அடையும் பொழுதுதான். அப்போ அறுவடை செய்யும் பொழுது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கப்படும். கதிர் உள்ள நெற்கதிர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு கலைகளை தனியாக பிரிக்கப்படும். அது எதற்கு உதவாது. அது அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவதற்கு தவிர வேற ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இந்த நெற்மணிகளோ அல்லது கோதுமை மணியோ அது அடிக்கப்பட்டு களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுதான் ஒரு கடைசி நாட்களிலே ஏற்படுகிற ஒரு பெரிய வித்தியாசம். திருச்சபையிலே ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் கலைகளை பிரித்தெடுப்பார், நெற்மணிகளை அவர் பிரித்தெடுப்பார், நெற்மணிகளை அவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். இந்த கலைகளை போல வாழ்ந்தவர்களை ஆண்டவர் அக்கினினாலே சுட்டெரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க செய்கிற அக்கிரமத்துக்கு தக்கதாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக, ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்ந்த வார்த்தைக்கு தக்கதாக, இந்த கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவதற்கான காரியத்துக்கு தக்கதாக ஆண்டவர் அதற்கான பலனை அவரோடு கொண்டு வருவார். எப்போ நடக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் நியாயத்தீர்ப்பு என்ற ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாளில் அது நடக்கும். அப்போ வேர் பிரிக்கப்பட்ட இன்னொரு இடத்துல இன்னொரு ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு கூட்டம் ஆடுகள், ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறியாடு எதிரே நிற்கிறது. ஒன்று வெள்ளாட்டையும் ஆண்டவர் செம்மறியாட்டையும் ஆண்டவர் வேர் பிரித்து எடுப்பார். பாருங்க, செம்மறியாடு எப்பவுமே கீழ்ப்படியும், அப்படிதானா? செம்மறியாடு கீழ்ப்படியக்கூடிய. நான் ஒரு போன வாரத்தில் நினைக்கிறேன் நியூஸில் பார்த்தேன். ஒரு மெய்ப்பன் ரோட்டை மறிச்சிட்டு எப்படி நிற்கிறான், ஒரு ஆட்டை பிடிச்சி ரோட்டை கிராஸ் பண்ணி இப்படி விட்டுட்டு வந்து நின்றுட்டான். கடைசி ஆடு போகிற வரைக்கும் அவன் நின்றுட்டே இருக்கிறான். ஒரு ஆடு கூட அந்த பக்கம் இல்லாமல் அழகாக வரிசையாக அந்த அக்கறையில் என்ன பண்ணிச்சு போய். ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. வெள்ளாடை மேய்க்கணும் அப்படின்னா 100 ஆடு இருக்குது அப்படின்னா 4 பேர் அதுக்கு வேணும். கையில் குச்சி வச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், துரத்திக்கிட்டே இருக்கணும், விரட்டிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், கீழ்ப்படியாது. அதனால தான் ஆண்டவர் வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் ஒரு வித்தியாசம். சபையிலும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் காதில் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது போல தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் எப்போ அப்படின்னா,
ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு நாட்களில் நிறுத்தும் பொழுது தான் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். திரும்ப நீங்கள் இந்த 25ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. இந்த ஓமையில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டால் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். நீங்கள் நல்ல இந்த வசனத்தை கவனிக்கணும். புத்தி உள்ளவர்கள் கையில் அவர் தீவெட்டியை வைத்திருக்கிறார்கள், தீவெட்டியோடு கூட எண்ணெய் எடுத்து கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெய் எடுத்து கொண்டு போகவில்லை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் வருவேன்னு சொல்லிட்டார், வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. நீங்கள் ஒரு மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னா, அங்கே ஜேஜே காலேஜுக்கிட்ட வராரு அப்படின்னா சொல்லிடுவான், அங்கேருந்து செல்ஃபோன்லேயோ எப்படியோ தெரிவிச்சிருவாங்க, மினிஸ்டர் இங்கே வந்துட்டார் அப்படின்னா எல்லாம் ஆயத்தமாகிடுவான். பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் ஆயத்தமான ட்ரம் செட்டு ரெடியாக இருக்கும், ரெடியாக வச்சுருப்பான், கையில் பட்டாசு வச்சுருப்பான், எல்லாம் கரை வெட்டி போட்டவெல்லாம் என்ன பண்ணுவார், வரிசையாக நின்று அவரை வரவேற்கிறது எல்லாம் ரெடி ஆகிடுவான். ஆனால் பார்த்து அவர் எங்கேயோ இருப்பார். 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவான், எல்லாம் அலர்ட் ஆகிடுவான், எல்லாம் ரெடியாக நிற்பாங்க, பேண்டு வாதியெல்லாம் அடிப்பாங்க, அங்கே அப்பட்டெல்லாம் அடித்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். போய் பட்டாசு அவர் வந்த உடனே வெடிக்கிறதுக்கு அவன் கையிலேயே 1 மணி நேரம் பிடிச்சிட்டு இருப்பான். ஒருவேளை அப்படி தான் இந்த புத்தி இல்லாதவர்கள் நினச்சிருப்பாங்க, மணவாளன் வரப்போகிறார் அப்படின்னா சொன்ன உடனே வந்துடுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் ஆயத்தம் எல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. நம்ம திருச்சபைகளிலும் அப்படிதான் என்ன நினைக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துட்டா எங்கே போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம், அந்த நினைவோடு கூட. அப்போ அப்படிதான் இவங்க வந்திருப்பாங்க, நீங்கள் ஆயத்தம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணவாளன் வரப்போகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே இவங்க என்ன பண்ண, எல்லாம் எரி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. மணவாளன் வருவதற்கு தாமதமாகி விட்டது. தாமதமான உடனே இவங்க எதிர்பார்த்தபடி அந்த நேரத்துக்கு வரல. தீவெட்டியில் எண்ணெய் குறைஞ்சி போய் தீவெட்டி அணைஞ்சு போனது. இப்போ எண்ணெய் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கிறீங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டி அணைய போகுது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னா இவங்க புத்தியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு இது போதுமானது, நீ கட்டு நானும் என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டுறக்கூடாது, உனக்கு எண்ணெய் கொடுத்து உனக்கும் குறைஞ்சி போய் எனக்கும் குறைஞ்சி போய் 2 பேருமே கெட்டு போயிடக்கூடாது, அதனால சீக்கிரமாக ஓடி போய் என்ன பண்ணு, எண்ணெயை வாங்கிட்டு வா. இனி அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் சரியாயிடுறேன். டிசம்பர் மாதம் வந்துச்சா, டிசம்பர் மாதத்தோட இந்த 25ஆம் வருஷத்தோட எல்லாத்தையும் முழுக்க போட்டுட்டு 26ஆம் வருஷத்தில் புது மனிதனாக மாறிடுறேன். தீர்மானம் எடுத்த 26ஆம் வருஷம் மாறி 26ஆம் வருஷம் வந்தோம். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ 27ஆம் வருஷம் வரட்டும், அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மாறிக்கிறேன். அப்படிதான் இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் இருந்தார்களோ என்னவோ தெரியல, புத்தி இல்லாத கன்னிகள் அப்படி இருந்தாங்களோ தெரியல. இவங்க திரும்ப அது இரவு நேரம் தீவெட்டி வச்சிருக்கிறாங்கன்னா, அது இரவு நேரத்தில் தான் மணவாளன் வரப்போகிறார்னு செய்தி கேட்ட உடனே இவங்க புறப்பட்டு போனாங்க. நான் நினைக்கிறேன் கடையை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான், மூடிட்டு போயிருப்பான். இவங்க தேடி தேடி அலைஞ்சு ஏதோ வீட்டை கதவை தட்டி, ஐயா கொஞ்சம் எண்ணெய் வேணும், அவசரமாக வேணும், கொடுங்க. அவன் தூங்கிட்டு, இல்லையா காலையில் வாங்க பார்த்துக்கலாம். இல்லை அர்ஜென்ட்டாக என்ன பண்ணணும், மணவாளன் வரப்போகிறாரு, மணவாளனை சந்திக்க போகிறோம், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, கொடுத்தாகணும். வற்புறுத்தி வாங்கிட்டு அவசரமாக புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்தால் இங்கே அங்கே போய் எண்ணெயை தேடுறதுக்குள்ள என்ன மணவாளன் இங்கே வந்துட்டார். வந்த உடனே ஆயத்தமாக இருந்தவங்க விளக்க அந்த தீவெட்டியோடு கூட கல்யாண விருந்துக்குள் போனார்கள். ஹல்லேலூயா. கல்யாண விருந்துக்கு போன உடனே வசனம் சொல்லுது, கதவு அடைக்கப்பட்டது. 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு
அடைக்கப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. வந்து தட்டுறாங்க. ஐயோ, கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம், சீக்கிரமாக வந்திருந்தா நல்லா இருக்குமே, தாமதமாக வந்துட்டுமே. மணவாளன் கதவை தட்டுறாங்க. மணவாளனே கதவை தரங்க, நாங்கள் வந்துட்டோம், கதவை தரங்க. உள்ளது என்ன பதில் வருது அப்படின்னா, உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நிறைய வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ட்ரூலி ட்ரூலி ஐ சே, மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அடிக்கடி இயேசு போய் சொல்லுவாரா? மெய்யாகவே. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த வசனத்தை சொல்லும் மெய்யாகவே புல் அறிகிறது எனக்கு. மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா அது எச்சரிப்பின் வார்த்தை. மெய்யாவே சொல்ற, மெய்யாகவே சொல்லுகிற, நீ ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதைப்படு, இயேசுக்காக வாழு, இயேசு விட்டுடாத, இயேசுக்கு பிரியமாய் நட, அவருக்கு பயந்து நட. அப்ப நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழுத்திருங்கள். ஆண்டவர் இந்த வாமையை சொல்லிட்டு இதை சொல்றார். ஆண்டோடைய வருகை நமக்கு தெரியாது. நீ வானத்தை கேட்டு, வானமே இயேசு எப்போ வருவார் அப்படின்னா வானம் சொல்லும், எனக்கு தெரியாதுப்பா. மேகத்தை பார்த்து, மேகமே இயேசு எப்பப்போ வருவார், வானத்துல தான் வருவார்னு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகாய மண்டலத்திலிருந்து வருவார், மேகங்கள் நடுவே வருவார்னு சொல்லியிருக்குது. மேகமே இயேசு எப்போ வருவார், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இருக்கும். காற்றை பார்த்து, காற்றே இயேசு எப்போ வருவார், தெரியாது. பரலோகத்தில் வீட்டில் இருக்க இயேசுவை பார்த்து கேட்டா எனக்கு தெரியாதோ, பிதாவுக்கு தான் தெரியும். அது அவர் எப்போ அனுப்புறாரு, நான் ரெடியா இருக்கிறேன் வருவதற்கு. அதை தான் இந்த உவமையில முடிக்கும் பொழுது சொல்றாரு, மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. காலம் சமீபித்து விட்டது. இயேசுடைய வருகை சமீபமாகிவிட்டது. நாம விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும், அவர் வந்தார்னா வரலன்னா எனக்கு என்ன நினைச்சாலும் நினைக்காம போனாலும் இயேசு உண்மையா வருவார், நிச்சயம் வருவார். அவர் வருகை சமீபமாகிவிட்டது என்பதை தான் இந்த ஓமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வருகிறார். கிருபையும் ரட்சிப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவற்றை நாம் வேறு யாரிடத்திலிருந்து இரவல் வாங்க முடியாது. இல்லை, ரட்சிப்பையும் கிருபையும் நம்ம இரவல் வாங்கிட முடியுமா? அது பரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய ரட்சிப்பும் ஒரு கணவனுக்காக மனைவி என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை கொடுத்துட முடியாது. கணவன் ஒருவேளை சொல்லலாம், அவ ஜெபம் பண்ணிக்குவா, அவள் மூலமா நான் ரட்சிக்கப்படுவேன். இல்லை, ஒரு கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவனுக்காகவோ ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசுவே இல்லாமல் ஒருவருக்கு ரட்சிப்பு இயேசுவால தானே தவிர வேற ஒருவரான ரட்சிப்பு கிடையாது. கிருபை என்பது இயேசுவால தான் கிருபையை தவிர மனிதர்களாலே அல்ல. அதனால தான் சொல்லுகிறேன், இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரட்சிப்பு என்பது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு. இந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை வேற யாரும் கொடுத்துட முடியாது. ஒரு பாஸ்டர் கொடுத்துட முடியாது, ஒரு பிஷப் கொடுத்துட முடியாது, ஒரு விசுவாசி கொடுத்துட முடியாது, அல்லது ஒரு தீர்க்கதரிசி கொடுத்துட முடியாது, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கொடுத்துட முடியாது, கணவனுக்கு மனைவி கொடுத்துட முடியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுத்துட முடியாது. இந்த ரட்சிப்பு தேவனால் உண்டானது, தேவன் கொடுக்கிற ஈவு. இது தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த ஈவை ஒருவரும் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அப்போ அந்த நாளில் நாம் உதவிக்கு யாரையும் அழைச்சிட முடியாது. அப்போ இந்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி புத்தி இல்லாத எண்ணெய் வாங்க போனார்கள் இருக்கு. எண்ணெய் வாங்க போனார். அப்புறம் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படலாம். 2027ஆம் வருஷத்தில் ரட்சிக்கப்படலாம். அல்லது இன்னும் 6 மாதம் இருக்குது, இந்த 2026 டிசம்பர் மாதத்தில் என்ன பண்ணிடலாம், ரட்சிக்கப்படலாம். அப்படின்னு காலத்தை தள்ளிட்டு போக முடியாது. ஆண்டவர் எந்த நாளில், எப்போ, எந்த நாழிகையில், எந்த நிமிஷத்தில் இயேசு வருவார் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
நம்ம அறிய முடியாது. இயேசு ஆனால் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த திறவுண்ட வாசல் அடைப்படுறதுக்கு முன்னாடி நாம் நறுங்குண்ட மனதோடு அவரை என்ன பண்ணணும்? நம்ம சேவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே.